அப்ப நம்ம கேட்போம், சார் யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் பர்த்ல அதே தப்ப நம்ம பண்ணிருப்போம். அது சம்பந்தப்பட்ட குடும்பத்துல பிறந்தாதான் அந்த தண்டனையை அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த ப்ரீவியஸ் பர்த்துக்கும் பரம்பரைக்கும் இருக்க கனெக்ஷன். ஓகே, புரியுது புரியுது. சாப்பாடுல தப்பு பண்ணிட்டாங்க, தண்ணீர்ல தப்பு பண்ணிருக்காங்க, மனசு சைக்காலஜிக்கல் டார்ச்சர்ல அதுல வந்து தப்பு பண்ணிருக்காங்க, அம்மா சம்பந்தப்பட்ட உறவு விட்டு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பிறவில பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பிறவில நீங்க எடுக்கக்கூடிய பர்த் எங்க போய் நீங்க பிறக்கணும். லாஜிக்கலா நீங்க எங்க போய் பிறக்கணும்னா, பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த குடும்பத்துல தான் நீங்க போய் பிறக்கணும். அப்போதான் அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியும். சம்மந்தம் இல்லாம வேற ஒரு கர்மா கொண்ட குடும்பத்துல பிறந்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், இந்த பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இப்ப என்ன சரி தவறு பண்றோமோ, என்ன நியாயம் அநியாயம் செய்யறோமோ, அதே நியாய அநியாயத்தை தான் இந்த பர்த் முடிஞ்சு நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு போகும் பொழுது அந்த பரம்பரையில நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோமோ அதே தான் அந்த மூதாதையர் பண்ணிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியில நம்ம வந்து பிறக்கணும்.